ஓம் சரவணபவ. முருகப் பெருமானின் அருள் ஒரு நாளில் திடீரென்று கிடைப்பதில்லை. அது தினந்தோறும் சேரும் நம்பிக்கையாலும் சொல்லும் ஒரு வரியாலும் வளர்கிறது. இன்றைய காணொளியில் முருகன் அருள் கிடைக்க தினமும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வரி மற்றும் அதன் பின்னணி ரகசியம் பற்றி பேசப் போகிறோம். இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் கேளுங்கள். தினமும் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி ஓம் சரவணபவ நம. இந்த ஒரே வரி உச்சரிப்பு சுத்தமாக இருந்தாலே போதும். அதிக மந்திரங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முருகன் பக்தியில் மனம் கலந்தால் போதும். ஏன் ஓம் சரவணபவ? சரவணபவ என்ற நாமம் முருகப் பெருமான் சரவண பொய்கையில் அவதரித்த அந்த தெய்வீக தருணத்தை நினைவுபடுத்துகிறது. சரவணம் என்றால் தூய்மை, அறிவு, ஞானம். பவ என்றால் நம்மை காக்கும் சக்தி. ஓம் சரவணபவ என்று சொல்லும் போது நம் மனம் அமைதியாகிறது. எதிர்மறை எண்ணங்கள் மெதுவாக விலகுகிறது. இந்த நாமம் மனக்குழப்பத்தை குறைக்கும், தைரியத்தை அதிகரிக்கும், வாழ்க்கையில் தடைகளை அகற்றும் என்று நம் முன்னோர்கள் நம்பினார்கள். தைப்பூசம் ஏன் இத்தனை முக்கியம்? தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை மாதத்தில் பௌர்ணமி நிலவும் பூசம் நட்சத்திரமும் இணையும் நாளில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருவிழா. அந்த நாளில் சந்திரன் முழுமையாக ஒளிர்வது போல மனிதனின் மனமும் முழுமையாக தெளிவடைகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதனால்தான் முருகனை வழிபட தைப்பூசம் சிறந்த நாள் என்று கருதப்படுகிறது. தைப்பூசம் அன்று என்ன நடந்தது? புராணங்களின்படி சூரபத்மனை அழிக்க முருகனுக்கு வேல் அளித்த நாள்தான் தைப்பூசம். அதனால் இந்த நாள் தீமையை அழிக்கும் நாள், நன்மையை வளர்க்கும் நாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் காவடி, அலகு குத்துதல், விரதம், நடைபாதை வழிபாடு? தைப்பூசத்தில் பக்தர்கள் பால் குடம், பூக்காவடி, மச்சக்காவடி, புஷ்பக்காவடி எடுக்கிறார்கள். விரதம் இருக்கிறார்கள். நெருப்பு வளையங்கள் மீது நடந்து செல்லுதல், நீண்ட தூரம் நடந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்கிறார்கள். இவை அனைத்துக்கும் ஒரே ஒரு அர்த்தம்தான். அகந்தையை குறைத்து பக்தியை வளர்ப்பது. உடலை வலி கொடுத்து அல்ல, மனதை சுத்தப்படுத்தி முருகனை அடைவதே உண்மையான தைப்பூச வழிபாடு. தைப்பூசம் வழிபாட்டின் பலன்கள். முருகன் அருளால் மன பயம் குறையும், வேலை கல்வி தடைகள் நீங்கும், திருமண தடை விலகும், குடும்ப அமைதி கிடைக்கும் என்று பக்தர்கள் அனுபவத்தால் சொல்கிறார்கள். சஷ்டி கவசம், கந்த சஷ்டி, திருப்புகள் போன்ற முருகனுக்குரிய பாடல்களை பாடி வழிபடுவார்கள். இது ஆழ்ந்த பக்தி மற்றும் நன்றியுணர்வின் நாளாகும். தைப்பூச திருவிழா முருகப் பெருமானுக்கு நன்றி செலுத்தும் நாள். தினசரி எளிய வழிபாடு முக்கியம். தைப்பூசம் மட்டும் அல்ல, தினமும் காலை அல்லது இரவு ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த ஒரே வரியை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ நம. 3 முறை போதும். மனம் முழுவதும் சொல்லுங்கள். அதுவே முருகன் அருள். முருகன் கோவிலில் மட்டும் இல்லை, உங்கள் குரலில் இருக்கிறார், உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறார். நீங்கள் சொல்வதற்காக காத்திருக்கிறார்.
ஓம் சரவணபவ.